अभी इसकी तो टंकी पूरी सूख रही थी 12 बजे से मार रहे हैं इसमें धक्का ये लगा दो उसमें डालिए लगा दे इसमें எங்கே வந்துடுறாங்கலாம் ஐடியா எடுக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்கிறான் பென் கலர் சரி பாட்டில் யாருக்கு அப்பா ரெண்டு காரும் சம மோதல் இப்போ எந்த கார் வரணும் எந்த கார் வரக்கூடாது இது அந்த கார் வேறு ஃபாஸ்ட்டாக வரான் இல்லைடா போயிட்டாங்கடா செம்மையா இங்கேயும் மெட்பா மட்டும் பைப்பு சூசா பிரபு டேலண்ட்டும் லைசன்ஸ் இருக்காடா உங்ககிட்ட பிரபு யாரை பார்த்து நான் சிவில் டிஃபென்ஸ் பிரபு ஓகே பார்த்துக்கோங்க ஐடியா யாருன்னா வண்டி ஸ்கூட்டி எடுத்துன்னு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பைப் ஒன்று வரும் ஃபிட்டிங்க்கு அதை அவுட்டு நீங்கள் பெட்ரோல் டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்து பெட்ரோல் எடுக்கலாம் அதுலேயே அது அவுத்துட்டிங்கன்னா போடுறது கஷ்டம் அதுவும் பார்த்துக்கோங்க யோசிச்சுக்கோங்க ஒரு வாட்டி அவுக்கிறதுக்கு முன்னாடி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே ட்ராவல் பண்ணிட்டு போயிருக்கோம்னா என்ன ஃபால்ஸ்ரா பேர் அது கெம்டி ஃபால்ஸ் இன்னும் 15 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து இருக்குது ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே நம்ம போயின்னு இருக்கோம் அந்த ஃபால்ஸுக்கு எங்கேயும் ஜாஸ்தி போர்டு இருந்ததில்ல அதனால் கெம்டி ஃபால்ஸ் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் இவங்க வண்டி நின்றுட்டு இருக்குது செக் பண்ணின்னு இருக்கோம் பார்த்திங்கன்னா டைமு 4:30 ஆக போகுதுங்க டைம் 4:30 ஆக போகுது இன்னும் ஒரு ½ ஹவரில் நம்மளது பார்ட் 1 வீடியோ ரிலீஸ் ஆகிட்ருக்கோம் போய் பாருங்கள் இப்போ அதை பார்க்காதீங்க போய் பாருங்கள் இது டே 3 நம்ம காலையிலேருந்து வெளியே சுற்றலான்னு பிளான் பண்ணோம் முடியல மழை வந்ததுனால இப்போ தான் மழை கம்மியாகிடுச்சின்ட்டு வெளியே வந்தோம் ஃபால்ஸுக்கு போயிட்டு செம்ம விலாக் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் சாப்பிட்றேன்டா அது காதை கேட்காதாடா அவன் பையன் என்ன வயசுன்னே தெரிலங்க அசால்ட்டாக ஓட்டின்னு போகிறான் வண்டியை 220 நான்லாம் அந்த வயசில் எங்கள் அப்பா ஸ்ப்ளெண்டரே கொடுக்க மாட்டார் 220 எத்தனை ஓட்டின்னு போயினே இருக்கான் தள்ளின்னு வருவானான்னு தெரில மேலே நான் விட்டு போயிட்டாங்க பாட்டில் இருக்கா ஓகே கெம்டி ஃபால்ஸ் யார் யார் வந்திருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆனால் நானே ஃபஸ்ட் டைம் தான் ஏன்னா கெம்டி ஃபால்ஸ் யாரும் ஜாஸ்தி வரமாட்டாங்க இந்த பக்கம் ஜாஸ்தி யாரும் ஓடாடின்னு இல்லை மெயினாக இவன் வேறு போனால் ஆளே காணோம் போய் பார்க்கலாம் கொஞ்சம் தள்ளி ஹெல்ப் பண்ணாதான் ஏன்னா 220 என்னோடய ஃபேவரட் பைக் அதுவும் மாடிஃபை வேறு பண்ணியிருக்கான் ஏன்னா எங்கள் வண்டி இப்போ பெட்ரோல் இல்லாமல் நில்லிச்சுங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சின்னு தெரில ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வரும்போதே ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆனால் என்னன்னா ஜில்லுன்னு இருக்குது இந்த கிளைமேட்டு அப்போ கண்டுபிடிச்சேன் என்னடா இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது பார்த்தா மேலே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான் எங்கே போயிட்டு இருக்கிறாங்க ஆளே காணோம் இவன் வேறு எங்கே போனான்னு தெரில பையா நான் வேறு தனியாக வேறு போயின்னு இருக்கேன்
எங்கள் ஆளே காணுங்க அவன் இந்த திரும்ப மேலே போயிட்டு அவனை பிடிச்சாதான் உண்டு. பெட்ரோல் காசு வாங்காமல் விட மாட்டான்ல. பெட்ரோல் எவ்வளோ வைத்தான்னு தெரில. பெட்ரோல் காசு வாங்கிக்கினேன் அப்புறமா தான் விடுவோமே. இன்னொருத்தன் இருக்காங்க பிச்சை எடுக்க சொல்லுவாங்க. என்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படியே பார்த்துன்னு போயினே இருக்காங்கப்பா. బ్రో వాళ్ళు పోయేసన్నారు బ్రో. లేదే లేడు అక్కడ. போயிட்டு நம்ம கெண்டி ஃபால்ஸுக்கு போயிட்டு vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கேட்க இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌடை பார்த்துருப்பீங்க ஃபால்ஸ்க்காக. நம்ம வந்துட்டு டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா மேலே போயிட்டு நம்ம சாப்பிட்டு இவ்வளோ க்ரௌட்லேயும் மேலே போகணும். பைக்கில் தான் போனோம். ஆனால் நம்மளால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபால்ஸை பார்க்க முடியல. எனக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மேலே வந்து ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் வந்து திரும்ப ரிட்டர்ன் தான் போயின்னு இருக்கிறோம் தவிர ஃபால்ஸை பார்க்க முடியல. இன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னும் போகிற வழியில் நிறைய ஃபால்ஸ் இருக்குது, பார்க்கலாம். அதுக்கு வேணால் ட்ரை பண்ணலாங்க. வேறு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் போகும்போது கங்கோத்திரியாலாம் இருக்குது. அதனால் அந்த ஃபால்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். இந்த ஃபால்ஸ் நம்ம நெக்ஸ்ட் டைம் வேணால் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம vlog இன்னும் லென்த்தாக தான் போவோம். அதனால் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இதோட பார்ட் 3 வீடியோ இங்கே ஃபினிஷ் ஆகும். பார்ட் 4 நாளைக்கு நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாது. நாளைக்கு தான் நம்ம போய் பார்க்கணும். இன்னும் என்ன ஹியூஜ் க்ரௌட் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரு வாட்டர் ஃபால் பார்க்குறதுக்கு. ஏன்னா இங்கேருந்து அந்த பக்கம் ஃபுல்லாகவே இமாலயா தாங்க இருக்குது. மவுண்டன் தான். அந்த பக்கம் எதுவுமே கிடையாது. நேபாளில் நினச்சிருந்தேன். அந்த பக்கம் நேபாளெல்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே மவுண்டன்ஸ் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஃபுல்லாக மவுண்டன்ஸ். இங்கே பாருங்கள் க்ரௌடு மட்டும் பாருங்களா. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ க்ரௌடு ஒரு வாட்டர் ஃபால்ஸ்னால் பாருங்களேன். வாட்டர் ஃபால்ஸ்ன்னு கிடையாது, மேலே நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதனால நிறைய க்ரௌடு இருக்குங்க. பார்க்கலாம் க்ரௌடு எவ்வளோ தூரம் தான் போகுது. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பாட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஏதோ ஜாம் ஆகிட்டு போல இருக்கு. வண்டி மூவ் ஆகுதுங்க இப்போ தான். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்டருங்க. கிட்டக்கிட்ட பார்டர்னால இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குங்க. மேலேயே காமிச்சிருக்கணும் உங்களுக்கு. எல்லோரும் ஏகேஎம் கன்று வச்சுருந்தாங்க. அதை விட்டு நம்ம பேராக்ளைட் பண்ணலான்னு இருந்தேன். ரொம்ப காஸ்ட்டாக ஹெவியாக சொன்னாங்கனால நம்ம பேராக்ளைடும் பண்ண முடியல. டச் ஆகிட்டு இருக்குங்க காரு. ஹெச்சோட பெஸ்ட்டு மிஸ்ஸு ஓவர் டேக்கர். ரைடு. ரைடு. அவர் ரைடருங்க. முன்னே போகிறார். ஸ்கூட்டி செம்மையாக போகிறாரு பாருங்க. நம்ம கூட அந்த அளவுக்கு ஓட்டம். BMW சூப்பர் காருங்க. BMW வேறு லெவல். ஏங்க க்ரௌடு போயினே இருக்குதுங்க. இவ்வளோ டிராஃபிக்கா?
இவங்க பார்த்துக்கோங்க ரைடரு அப்பயே சூப்பராக படுக்க வச்சு ஓட்டினாருங்க வண்டி. ஓகே, இங்கே வரைக்கும் முடியுது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹியூஜ் ரோடு. எப்படியாவது சீக்கிரம் போனோங்க. இப்போ கிளைமேட்டு ரொம்ப கோல்டாகினே போயின்னு இருக்கு. இங்கே என்ன கிளாஸா கிளைமேட் வந்துட்டு ஃபுல்லாகவே கோல்டாகினே போயின்னு இருக்குது. கையெல்லாம் இப்போ ஷிவரிங் ஆக ஸ்டார்ட் ஆகுது. எப்படியாவது நம்ம நைட்டுக்குள்ளே போய் சேர்ந்துட்டா போதுங்க. 40 கிலோமீட்டர்ஸ் நைட் ட்ரைவு. நம்ம எதுவுமே ஜாக்கெட் எதுவுமே போட்டுன்னு வரல. ரைடிங் க்ளவுஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லை, எதுவுமே இல்லை. பாருங்க 7 o'clock ஆக போகுது டைமு. நம்ம எத்தனை மணிக்கு? ஏன்னா நம்ம காலையிலே வந்துருக்கணும் சீக்கிரமாக. நம்ம ஏன்னா மழை வந்துச்சு காலையிலே. நம்ம வீடியோ யார் இன்ஸ்டாகிராமில் பார்த்தாங்கன்னு தெரில. காலையிலே மழை வந்துட்டு இருந்துச்சு. 12 மணி வரைக்கும் நம்ம ரூமில் தான் இருந்தோம், தவிர வெளியே வரல. அதுதான் பெரிய பிரச்சனையே. நம்ம வந்தோம் காலையிலே சீக்கிரம் வந்திருந்தோன்னா வந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துன்னு போயிருக்கலாம். எனக்கு அந்த ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஃபால்ஸ் பார்க்காம போகிறது. ஆனால் நிறைய நல்லா சாப்பிட்டோம். சரி, இதோட பார்ட் 3 வீடியோ இங்கே ஃபேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ப்ளாக் வரணும்னு எனி கெஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்னும் நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இங்கே இருக்குது, அது மட்டும் சொல்கிறேன். இது நேபாள் பக்கத்தில் இருந்துங்க. இங்கெல்லாம் ஃபுல்லாகவே நேபாள்ஸ் தான் இருப்பாங்க.